இந்த அப்ளிகேஷனை வெர்சலில் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து என்னுடைய கிட்டப்பில் ஒரு புது ரெபாசிட்டரி ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ரெபாசிட்டரிக்கு நம்மளுடைய லோக்கலில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் புஷ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ OpenAI Kitchen அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை நான் பப்ளிக்கில் வைக்கிறேன். ஸோ தட் நீங்களும் இதோட கோட் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இதை வந்து ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற இந்த கம்யூனிட்டி கூட நீங்கள் பல விதமாக கனெக்டடாக இருக்கலாம். டிஸ்கார்ட் சர்வர் இருக்குது, அண்ட் டெலகிராம் குரூப் இருக்குது, அண்ட் வாட்ஸ்அப்லேயும் ஒரு குரூப் இருக்குது. இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈச் ஒன் டீச் ஒனோட பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கூகுள் பாட்காஸ்ட்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த கம்யூனிட்டிக்கு நீங்கள் டொனேட் பண்ணோம் அப்படின்னா பேட்ரியான் மூலிமா டொனேட் பண்ணலாம். யூடியூபோட மெம்பர்ஷிப் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ கீழே தெரிகிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணிக்கங்க. இது எல்லாத்தோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின் ரிமோட் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த இடத்துல .env ஃபைலை மேலே புஷ் பண்ணக்கூடாது கரெக்டாக, ஏன்னா அது ரொம்ப சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதில். ஸோ அதனால் கிட் இக்னோர் அப்படிங்கிற அந்த ஃபைலில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இதுவை வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கிட் இக்னோரில் லைக் .env அப்படிங்கிற இந்த ஃபைலையும் போட்டிங்க அப்படின்னா லைக் அந்த envயும் இப்போது ட்ராக் ஆகாது. அதை தவிர்த்து மற்ற எல்லா ஃபைல்ஸும் ட்ராக் ஆகும். ஸோ லைக் இனிஷியல் கமிட் அப்படின்னு போட்டு கமிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பண்ண எல்லாத்தையும் ஸ்டேஜ் பண்ணிடலாம். ஸ்டேஜ் பண்ணிவிட்டு கமிட் பண்ணலாம். கமிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணிடலாம். ஓகே? ஸோ பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த நம்மளோட லோக்கல் சிஸ்டம் ஃபைல்ஸ் எல்லாமே கிட்டப்புக்கு போயிடும். ஸோ கிட்டப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஓகேவா? இப்போது வெர்சல் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போய்க்கலாம். ஸோ வெர்சல் அப்படிங்கிறது வந்து Next.js லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு போர்ட்டல். ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு கிட்டப் வழியாக லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே OpenAI Kitchen அப்படின்னு போட்டோன்னா அது வரும். அந்த ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அது Next.jsல பண்ண ப்ராஜெக்ட்டு ரூட் டைரக்டரி எல்லாமே வச்சுட்டு அண்ட் ஜஸ்ட் டெப்ளாய் அப்படிங்கிற இந்த பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது டெப்ளாய்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ அப்ளிகேஷன் லான்ச் ஆகிடுச்சு. டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா லைக் OpenAI Kitchen.versal app. அண்ட் இப்போது இதில் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாதுன்னா நம்ம ஏபிஐக்கு உள்ளே வைக்கலை. ஏன்னா ஏபிஐக்கு வந்து நம்ம என்விரான்மெண்ட் ஃபைல்லேருந்து அது க்ளவுடுக்கு புஷ்ஷே ஆகலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா. ஸோ அப்படின்னு போட்டிங்கன்னா லைக் இட் வில் நாட் ஒர்க். பார்த்தீங்களா? சம்திங் வென்ட்ராங் வந்துடுச்சு. ஏன்னா அந்த இடத்துல அப்ளிகேஷனுடைய இது வந்து ஒர்க் ஆகலை. அப்போ என்னது, அந்த கீ வரல. அப்போ என்ன பண்ணோம், அதுக்கு என்விரான்மெண்ட் ஃபைல்ஸை செட் பண்ணோம். என்விரான்மெண்ட் ஃபைல்ஸை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஸோ இங்கே ப்ராஜெக்டில் இந்த இடத்துல செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணால் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ், இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்மளுடைய அந்த கீயை எடுத்து உள்ளே வைக்கணும். ஸோ நம்மளுடைய கீ என்னது, .env ஃபைலில் நம்மகிட்ட ஒரு கீ இருக்குது. அதாவது என்னது, கெட் API கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். அந்த வேரியபிளோட வேல்யூ என்னது, இந்த API கீ வச்சுட்டு இதை வந்து லைக் ப்ரொடக்ஷன் ப்ரிவ்யூ டெப்ளாய்மெண்ட் எல்லாத்தையும் வச்சுட்டு சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா லைக் அது வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை இன்னொரு டெப்ளாய் பண்ணணும். ஓகே? ஸோ ப்ராஜெக்ட்ஸில் இந்த டெப்ளாய்மெண்ட் அப்படின்ற இந்த யூஆரில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ரீடெப்ளாய் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரீடெப்ளாயை கிளிக் பண்ணால் திருப்பி நம்மளோட அப்ளிகேஷன் ரீடெப்ளாய் ஆகும்போது அந்த என்விரான்மெண்ட் ஃபைல் வந்து ப்ராப்பராக செட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ரீடெப்ளாய் பண்ணதுக்கப்புறமும், அதாவது என்விரான்மெண்ட் வேரியபிளை செட் பண்ணதுக்கப்புறமும் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலை, திருப்பி எரர் அடிச்சுட்டே இருக்குது. ஏன் அப்படின்னு நான் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததில் 2 விஷயம் தப்பாக இருந்துச்சு. என்னென்னா, Node.jsோட வேர்ஷன் வந்து 18 வச்சுருந்தாங்க. இந்த 18ல் இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல ஃபெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ ஒன்று எழுதியிருக்கோம்ல, இந்த சேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெச்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தட் வந்து 18 வெர்ஷனில் சப்போர்ட் பண்ணலை. ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய நோட் வெர்ஷனை 16க்கு டவுன்கிரேட் பண்ணிடுறேன். இது டவுன்கிரேட் பண்ண உடனே எனக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. 2வது ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வெர்சல் வந்து ஒரு ஏபிஐ கால் வந்து 10 செகண்ட்ஸுக்குள்ளே முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் ஒன்று போட்டிருக்காங்க. ஓகேவா? 10 செகண்ட்ஸ்க்குள்ளே தான் முடிஞ்சிடணும். அதுவும் ஃப்ரீ வெர்ஷனில். ஓகேவா? ஃப்ரீ வெர்ஷனில் 10 செகண்ட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடணும்னு போட்டிருக்காங்க. ஆனால் நம்மளுடைய அப்ளிகேஷன் அந்த ஒரு ஏபிஐ ரெக்வஸ்ட்டை ஹிட் பண்ணி வெளியே எடுக்கிறதுக்கு 10 செகண்ட்ஸ்க்கு மேலே ஆகுது.
அதனால் என்ன ஆச்சுன்னா அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலை. இதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா versal.comோட ஹோம் பேஜில் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டேப் இருக்குது. இந்த டேப்பில் கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷன் டைம் அவுட் வந்து ஃப்ரீ வெர்ஷனில் 10 செகண்ட்ஸ் இருக்குது அண்ட் ட்ரையல் வெர்ஷனில் வந்து 60 செகண்ட்ஸு அண்ட் அதை விட என்டர்பிரைஸ் லெவலில் 900 செகண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளது வந்து ஃப்ரீ வெர்ஷனில் இருக்கிறதுனால 10 செகண்ட்ஸ் தான் இருக்குது, அதனால் டைம் அவுட் ஆகிட்டே இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட அக்கௌண்ட்டை வந்து நான் ட்ரையல் வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணிட்டேன். ஓகேவா, ட்ரையல் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ட்ரையல் வெர்ஷனில் தான் இப்போது இது ரன் ஆகிட்டு இருக்குது, அதனால் இது ஒர்க் ஆகும் இப்போதைக்கு. ஓகே, இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். ஸோ நம்ம வந்து இதை வந்து ஃபைனலாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதான் நம்ம லான்ச் ஆன யூஆர்எல். இந்த யூஆர்எல்ல வந்து லைக் கிவ் மீ ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ப்ரிப்பேர் ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பார் அப்படின்னு கொடுக்குறோம்னா லைக் சாம்பார் வைப்பது எப்படி அப்படின்றதுக்கான ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த ஏஐ மாடல் இப்போ நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு இப்போ அப்ளிகேஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஓவரால் சீரீஸ். ஸோ இந்த மாதிரி இந்த ஏஐ மாடல்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் மாடல்ஸை வச்சுக்கிட்டு இன்னும் என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷன்லாம் செய்யலாம், இன்னும் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளத்தெல்லாம் இந்த ரியல் வேர்ல்டில் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களோட ஐடியாவை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் என்டர் பண்ணுங்கள். அதுலேருந்து சில நல்ல ஐடியாஸை செலக்ட் பண்ணி நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம அந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கான வீடியோஸ் போடுவோம். ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச்.